இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி குஜராத்தில் இருக்கக்கூடிய பாஜக அமைச்சரவை ஒட்டுமொத்தமாக ராஜினாமா செய்திருக்கிறார், முதலமைச்சரை தவிர. ஆனால் இந்த செய்தி எந்த ஊடகங்கள்லையுமே தலைப்பு செய்தியாக வரல. என்ன காரணம்? முதல் செய்தியாக நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, குஜராத்தில் இப்போது ராஜினாமா செய்திருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், அந்த ஒட்டுமொத்த அமைச்சரவை இருக்கிறது அல்லவா, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஏறத்தாழ 2 லட்சம் கோடி ரூபாயை ஊழல் செய்திருக்கிறார்கள் என்கிற தகவல் வந்திருக்கிறது. இப்போ நீங்கள் கேட்கலாம், 2 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது சரி, ஆனால் ஏன் முதலமைச்சர் மட்டும் ராஜினாமா செய்யலை? மீதி எல்லாருமே டோட்டலாக ராஜினாமா பண்ணிட்டு புதிய ஆட்களை கொண்டு வந்து சேர்த்துருக்கிறாங்களே, என்ன காரணம் அப்படின்னு ஒரு சந்தேகம் உடனே உங்களுக்கு எழுப்பும். இந்த நேரத்தில் தான் நீங்கள் ஒரு மிக முக்கியமான செய்தியை பார்க்கணும். ஏன்னா இது 2017 இருந்தே இந்த ஊழல் நடந்திருக்கிறதா. அப்போது பாஜகவினுடைய குஜராத் முதலமைச்சராக இருந்தவருடைய பெயர் என்ன தெரியுமா? விஜய் ரூபானி. இந்த பேர் எங்கேயோ கேள்விப்பட்டது மாதிரி நீங்கள் நினைக்கலாம். ஆமாம், சமீபத்தில் குஜராத்தில் ஒரு விமான விபத்து நடந்தது இல்லையா, ஜூன் மாதத்தில். அந்த விமான விபத்தில் இறந்து போனவர் தான் இந்த பாஜகவினுடைய முதலமைச்சராக இருந்த விஜய் ரூபானி. இவர் முதல்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது ஊடகங்கள் எப்படி ஊழையிட்டன அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு சிறு காயம்தான் அப்படிங்கிற மாதிரி முதல்ல செய்தி போட்டாங்க. பிறகு என்ன போட்டாங்கன்னா, தீவிர சிகிச்சை பிரிவில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை போட்டாங்க. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அடையாளம் தெரியாத அளவிற்கு உடல் கருகி டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கப்படுகிறது என்கிற விதத்திலெல்லாம் செய்திகள் வந்தது என்பது நமக்கு தெரியும். ஏகப்பட்ட குழப்பம் அந்த நேரத்தில் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஊடகங்களின் வழியாக தெரிஞ்சுக்கிட்டோம். இவர் தான் 2016 இருந்து 2021 வரை குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் என்பது முக்கியமான செய்தி. ராஜினாமா இன்னைக்கு செஞ்சிருக்கிறாங்க இல்லையா, அவங்களில் பல பேர் அன்றைக்கு விஜய் ரூபானியுடைய அமைச்சரவையில் எம்எல்ஏவாக இருந்தவர்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தி. சரி, இப்போ நான் கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறேன். சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு போட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, குஜராத் விமான விபத்து இப்போ ஒரு விசாரணை நடக்குது, அந்த விசாரணையில் ஏராளமான குளறுபடி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக மீண்டும் ஒரு விசாரணை நடத்தணும் அப்படின்னு அந்த விபத்தில் இறந்து போன விமானியினுடைய தகப்பனார் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு மனுவை சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் பண்ணியிருக்கிறார். இப்போ நீங்கள் ஒரு செய்தியை பார்க்கணும். 3 நாளைக்கு முன்னாடி இவ்வளவு அமைச்சர்கள் ராஜினாமா செய்கிறாங்க, புதிதாக பல பேரை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாங்க. முதலமைச்சர் மட்டும் ராஜினாமா செய்யலை, ஏன்னா முதலமைச்சர் தற்போது வந்திருக்கக்கூடிய நபர். அப்போ 2 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னா அதற்கு மிக முக்கியமான பொறுப்பு யாருக்கு அப்படின்னா விஜய் ரூபானிக்கும் அது கூட இருந்தவர்களும் தான். இப்போ என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னொரு செய்தி வருது. இவங்க நடத்திய இந்த 2 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் இருக்கிறது அல்லவா, இந்த ஊழலில் இவங்களுக்கெல்லாம் பெரிய மாஸ்டர்ஸ் 2 பேர் இருக்காங்க. நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 2 மாஸ்டர்ஸுக்கும் 1 ரூபா கூட கொடுக்கல, அவங்களுக்கே தெரியாமல் இவங்க அவ்வளோ கணத்தையும் அடிச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இது ஒட்டுமொத்தமாக இதை பின்னி பிணைந்து நீங்கள் இதுக்குள்ளே போய் நுழைஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு சதி இதற்கு பின்னாடி இருக்கிறதா தெரியுதா இல்லையா? நமக்கெல்லாம் தெரியுது. அதனால தான் ஊடகங்கள் என்ன பண்ணாங்க, போட்டி போட்டுட்டு இந்த செய்தியை வெளிவராமல் சாதாரணமாக கடந்து போயிட்டாங்க. ஆனால் சில ஊடகங்கள் இந்த செய்தியை எப்படி வெளியிட்டாங்க தெரியுமா? இதோ கிரிக்கெட் வீரர் ஜடேஜாவினுடைய மனைவிக்கு அமைச்சர் பொறுப்பு, லக்கி அவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தொடர்ந்து பேசிட்டு இருந்தாங்க. இப்போ இப்படித்தான் அந்த செய்தியை சொன்னார்களே ஒழிய, இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் இதற்கு பின்னாடி நடந்திருக்கு. ஒட்டுமொத்த குஜராத் பாஜகவும் ஊழலில் திளைச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க இவ்வளவு பெரிய மோசடியை செஞ்சிருக்கிறாங்க, இமாலய ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. இதுதான் குஜராத் மாடல் அப்படிங்கிறது இன்னைக்கு தெள்ள தெளிவாக வெளிவந்திருக்கிறது. அதை இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் மூடி மறைத்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. நான் கூடுதலான ஒரு செய்தியை சொல்கிறேன். குஜராத்தில் எம்எல்ஏவாக இருந்தவருடைய மகனே ரோடு கான்ட்ராக்ட் உட்பட பல்வேறு விஷயங்களில் நேரடியாக ஊழலில் ஈடுபட்டான் அப்படிங்கிறதுக்காக கோர்ட்டை தண்டித்து சிறையில் இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். குஜராத் ஒட்டுமொத்தமாக ஊழலில் திளைத்து கொண்டிருக்கிறது. இங்கே தான் நீங்கள் பார்க்கணும், மோடி என்ன சொல்கிறாரு? மோடி சொல்கிறாரு, காங்கிரஸினுடைய ஆட்சி காலத்தில் இதோ 100 ரூபா பண்ணோம்னா 20 ரூபா தான் இது பண்ணுறாங்க, 20 ரூபா தான் அவங்க செலவு பண்ணுறாங்க, மீதி 80 ரூபாவையும் ஊழல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஆனால் ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா
மோடியினுடைய ஆட்சியில் எங்கெல்லாம் எந்த மாநிலத்தில் எல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஊழலில் இவர்கள் திளைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதா உண்மை. அதற்கு சாட்சியாக குஜராத்திலிருந்து இன்றைக்கு இந்த மாதிரியான செய்திகள் வந்திருக்கிறது. ஆனால் 2 லட்சம் கோடி ரூபாய்க்கான ஊழலை ஒரு குறிப்பிட்ட 3-4 வருடங்களுக்குள்ளேயே செய்திருக்கிறார்கள். அப்படி செய்த இந்த விஷயத்தை பற்றி ஏன் ஊடகங்கள் ஒரு சின்ன டிபேட்டு கூட பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏன் ஒரு சிறு செய்தியாக கூட போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது ஒட்டுமொத்த ஊடகங்களும் பெரும்பாலான ஊடகங்கள் எல்லாமே RSS மோடியினுடைய கைகளில் தஞ்சமடைந்து விட்டிருக்கிறது என்பதுதான். நீங்கள் எங்கே வேணாலும் பாருங்கள், நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, ஒரு செய்தி இப்போது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜினுக்கு மேலே ஒரு RSS சங்கபரிவார கும்பலை சார்ந்த ஷூவை தூக்கி வீசுகிறான். இது பாபர் மசூதி இடிக்கப்பட்ட வழக்கில் சந்திரசூடு நேர்மையாக நடந்துக்கல அப்படின்னு ஒரு இஸ்லாமியர் ஷூவை தூக்கி வீசியிருந்தா இந்தியாவில் அது எவ்வளோ பெரிய செய்தியாக மாறி இருக்கும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள். அப்போ ஒட்டுமொத்தமாக எல்லா அதிகார அமைப்புகளையும், ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய அமைப்புகளையும் இவர்கள் முழுமையாக வாங்கி இவர்கள் கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள், இவர்களுடைய இஷ்டத்திற்கு நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். देशवासियों को कहना चाहता हूं, भ्रष्टाचार, काले धन के खिलाफ ये लड़ाई कभी रुकने वाली नहीं है. हम जड़ मूल से उसको उखाड़ करके रहने वाले. ये गरीबों को लूटा गया है, ये गरीबों को लौटाने के लिए हमने ये बीड़ा उठाया है. ये मध्यम वर्ग के लोगों का शोषण किया है, उस शोषण को रोकने के लिए हमने इतनी बड़ी लड़ाई को छेड़ा है. और इसलिए भाइयों बहनों, हमें उत्तर प्रदेश में भी आशीर्वाद चाहिए, आपके आशीर्वाद चाहिए. और आपके आशीर्वाद 2017 का ये नया वर्ष और मुझे 2017 का मेरा पहला कार्यक्रम सार्वजनिक रूप में मेरे उत्तर प्रदेश में आकर के उत्तर प्रदेश वासियों के आशीर्वाद के साथ आगे बढ़ने का अवसर दे रहा है. इससे बड़ा मेरा सौभाग्य क्या हो सकता है. 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.